நம்மளார் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அம்மா ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே எனக்கின்னும் தேவை கிருபை தாருமே நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை நீசனின் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே நீசனின் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே காத்துக்கொள்ள கிருபை தாருமே அதை காத்துக்கொள்ள கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே எனக்கின்னும் தேவை கிருபை தாருமே தினம் அதிகாலையில் தேடும் போது கிருபை தினம் அதிகாலையில் தேடும் போது கிருபை சரீரத்திலோ மனம் தளர்ந்த நேரத்திலோ பலவீன சரீரத்திலோ போதுமேவும் கிருபை தாருமே எனக்கு போதுமே கிருபை தாருமே கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. எங்களை உம்முடைய இரத்தத்திற்குள்ளாக மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்யும், நீர் பேசும். நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. லேட்டா வந்துட்டு சந்தோஷமா இருக்கிறீன்னு கேட்கிறையாடா அப்படின்னு நினைக்கக்கூடாது அல்ல. ஆமென். ஆண்டவர் இந்த 20வது நாளிலே, இந்த பொன்விழா கொண்டாட்டத்தினுடைய 20வது நாளிலே நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனை ஆராதிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த இந்த மகா பெரிய கிருபைக்காக நாம் ஆண்டவருக்கு இன்னும் நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம், ஆண்டவருடைய அந்த விடுதலையின் வருடத்தை குறித்து நாம் பார்த்தோம். இந்த வருடமானது, இந்த 50வது வருடமானது ஆண்டவருடைய வருடம்.
அவருடைய இரக்கத்தின் வருடம், அவருடைய விடுதலையின் வருடம். ஏனென்றால் இந்த வருடத்திலே, இந்த 50வது வருடத்திலே, ஜூப்ளி இயர்ல ஆண்டவர் விடுதலையை பிரசித்தப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஆமென். இன்றைக்கு அதை குறித்ததான காரியங்களை நாம் தியானித்தோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். இந்த 50வது வருடத்திலே எப்படி எல்லாம் இருக்கும், நாம் எவைகளை குறித்தெல்லாம், எவைகளில் இருந்தாலும் விடுதலை ஆவோம் என்பதை குறித்து, நாம் இழந்து போனதை, முக்கியமாக கர்த்தர் நம்மோடு சொன்ன காரியம் என்னவென்றால், நாம் இழந்து போனதை திரும்ப பெற்றுக் கொள்வோம் என்று. அப்போ இந்த பொன் விழா கொண்டாட்டம் முடிகிற மே மாதம் என்று நினைக்கிறேன், மே மாதம் முடிகிறதுக்குள்ளாக கர்த்தர் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி தருவாராக. ஆமென், ஆமென். அதுதான் ஜூப்ளி இயர்னுடைய மிகவும் முக்கியமான காரியமாக இருக்கிறது. நிச்சயமாகவே ஆண்டவர் வாக்கு தந்தால் அதை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒன்றை சொன்னால் அதை செய்யாமல் இருக்க மாட்டார், நிச்சயம் செய்வார். அப்ப இந்த ஜூப்ளி வருடத்தினுடைய அந்த முக்கியமான அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். எஸ்ஐயா 61ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? கடந்த காலத்தில் துயரத்திலே இருந்தவர்கள், ஒடுங்கி போய் இருந்தவர்கள், சிறைப்பட்டு இருந்தவர்கள், இருதயம் நொறுங்கி போய் இருந்தவர்கள், சாம்பலிலே இருந்தவர்கள், இவர்களை எல்லாரையும் கர்த்தர் தம்முடைய அனுக்கிரக வருஷத்திலே மீட்டு கொண்டபடியினாலே, விடுதலையை கொடுத்தபடியினாலே, விடுதலையை அவர் பிரசித்தம் பண்ணி அவர்களை விடுவித்தபடியினாலே, ஜூப்ளி இயர்னுடைய விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்தபடியினாலே, அதை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் கர்த்தருடைய மகிமைக்கென்று நீதியின் விருட்சங்களாக இருப்பார்கள் என்று தேவன் பிரசித்தப்படுத்துகிறார். இந்த ஜூப்ளி இயர் கொண்டாட்டத்திற்கு வந்திருக்கிற நீங்கள் கர்த்தருடைய விடுதலையை பெற்றுக்கொண்டால், முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நீதியின் விருட்சங்கள். ஆமென். சில நேரத்தில் நாம பார்த்து சொல்ல, என்னடா மரம் மாதிரி நிற்கிறீ அப்படின்னு, இல்லையா? மரம் மாதிரி நிற்கிறேன்னு சொல்லுவோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ மரம்தா, சாதாரண மரம் அல்ல, இது நீதியின் மரமாக இருக்கிறது. கீழே சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தங்களை, இந்த அனுக்கிரக வருஷத்தினுடைய ஜூப்ளி இயர்னுடைய அதிலே பங்கெடுத்தவர்கள், அதிலே விடுதலை பெற்றவர்கள், அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை வேகமாக வாசிக்கிறேன். முதலாவது, அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்களை எனப்படுவார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். ஜூப்ளி இயர்ல அவனவன் யாரெல்லாம் தன் இழந்து போன தன் காணியாட்சியை திரும்ப பெற்றுக் கொள்கிறார்களோ, அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே, அவருடைய குடும்ப வாழ்க்கையிலே பாழாய் போனதை, நெடுங்காலமாய் பாழாய் போனதை திரும்பவும் புதுப்பித்து எடுப்பித்து நீங்கள் கட்டுவீர்கள்.
தலைமுறை தலைமுறை கவனிக்கப்படாமல் இருந்த காரியங்கள், நெடுங்காலமாய் பாழாய் கிடந்த காரியங்களை ஜூபிலி வருடத்திலே, இந்த 50வது வருடத்திலே நீங்கள் மறுபடியும் எடுத்து புதுப்பித்து கட்டுவீர்கள். ஆமென். 6வது வசனம் சொல்லுகிறது, நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். இது இந்த வருஷத்துல, இந்த 50வது வருஷத்துல இங்க இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் என்ன சொல்றாராமா? கர்த்தரின் ஆசாரியர்கள். ஆசாரி இல்ல, ஆசாரியர்கள். ஆமா, ஆசாரியர்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே தேவன் நம்மை மீட்டுக் கொண்டு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோமே, அதை இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இந்த விடுதலை பெற்ற விடுதலையின் வருஷத்திலே நீங்கள் எல்லாரும் கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். அடுத்ததுக்கு அந்த யூபிலி வருஷத்திலே விடுதலையை பெற்றுக் கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள்னா, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பதில். ஆமென். கடந்த வருடங்களிலே 49 வருடங்களிலே நீங்கள் எவ்வளவு வெட்கத்தை அனுபவித்தீர்களோ, எவ்வளவு அவமானத்தை அனுபவித்தீர்களோ, அந்த வெட்கத்துக்கு பதிலாக நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே, நீங்கள் குடியிருக்கிற இடங்களிலே, உங்கள் சொந்த பந்தங்களுக்குள்ளே நீங்கள் எப்படிப்பட்ட வெட்கத்தை அனுபவித்திருந்தாலும் இந்த ஜூபிலி இயர்ல கர்த்தர் உங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான, சிங்கிளான பலன் அல்ல, இரண்டத்தனையான பலனை கர்த்தர் தருகிறவராயிருக்கிறார். உங்களுடைய இலச்சைக்கு பதிலாக நீங்கள் திருப்பிக் கொண்டதான உங்கள் காணியாட்சியின் பாகத்திலே நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டா. ஆமென். இதுவரைக்கும் இருந்தது மகிழ்ச்சி அல்ல, இனிமேல் இருக்க போகிறது நித்திய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். ஆமென். இந்த 50வது வருடத்துல கர்த்தர் இதைத்தான் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். இது ஜூபிலி இயர்னுடைய வாக்கு தத்துவம். ஜூபிலி இயர்ல விடுதலையை பெற்றுக்கொண்டவர்களுடைய வாக்கு தத்துவம். இதிலே இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம் என்னவென்றால், அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டினதான நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அப்ப வேதத்தில் சில விருட்சங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த விருட்சங்களினுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். நீங்களும் அப்படிப்பட்ட நீதியின் விருட்சங்களாக இருப்பீர்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆகவே சில நீதியின் விருட்சங்களை நாம் வாசிக்கலாம். வேதத்தில் பார்த்தீங்களா, நிறைய மரங்களை குறித்து பார்க்கிறோம். யாராவது ஒரு மரத்தை சொல்லுங்களேன். என்னங்க? ஒலிவ மரம், வெரி குட். அத்தி மரம், வேற என்னங்க? கேதுரு மரம், வெரி குட். ஆலிவ் ட்ரீ, சரி, நீ இங்கிலீஷ்ல படிச்சிருக்கிற, சரி, ஆலிவ் ட்ரீ, ரைட்டு. பனை மரம், காட்டத்தி மரம், என்ன மரங்க? கொப்பேர் மரம், குட். அப்புறம் சந்தன மரம், அப்பா சூப்பரா. முண்டை மரங்கள், ரொம்ப சூப்பர் சிஸ்டர். அப்ப இந்த விருட்சங்களிலே கர்த்தர் நீதியின் விருட்சங்களாக தம்முடைய மகிமைக்கென்று பயன்படுத்தினதான சில விருட்சங்களை நாம் பார்ப்போம். அந்த விருட்சம் நான் தானா என்பதை இந்த வார்த்தை உங்களுக்குள்ள வருகிற பொழுது நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும். முதலாவது வாசிக்கலாம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் ஒலிவ மரத்தை பார்த்து போது. இப்போ விருட்சங்களுக்கெல்லாம் என்ன ஆசைனா, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், ஒரு ராஜா. மரங்களுக்கெல்லாம் ராஜா வேணும். நம்ம மரங்களுக்கெல்லாம் ராஜா யாரு தெரியுங்களா? சொல்லு. ஆலமரமா? எனக்கு தெரியல. ஆலமரமா அரச மரமா? தெரியாது. ஆலமரமோ அரச மரமோ? அப்ப அன்னைக்கு அங்கே சொல்லுகிறார், அந்த எப்தாவின் மகன் சொல்லுகிறான், விருட்சங்கள் எல்லாம் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று விரும்பி முதல்ல எங்க போச்சுன்னா, முதல்ல ஒலிவ மரத்திற்கு போச்சு. இந்த ஆலிவ் ட்ரீக்கு எங்க போச்சு? ஆலிவ் ட்ரீயை போய் கேட்டுச்சு. உண்மையாகவே
இந்த ஒலிவ மரம் என்பது தேவனுடைய வேதத்திலே, கர்த்தருடைய வேதத்திலே அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு மரம். இந்த ஒலிவ மரமானது அழிவில்லாத மரம். ஆமென். அழிவில்லாத மரங்க, இது அழியவே அழியாது. நீங்க பாருங்க, நோவா வெள்ளத்திலே எல்லா மரங்களும் அழிந்து போய்விட்டது. புறாவை விடுகிறார், முதல்ல போய் கால் வைக்க இடம் இல்லாதபடினாலே அது உடனே திரும்பி வந்து விட்டது. மீண்டும் 7 நாள் கழித்து விடுகிறார், போயிட்டு காலையில் சாயங்காலத்தில் வந்தது. வருகிற பொழுது அதனுடைய வாயில என்ன இலை இருந்ததுங்க? ஒலிவ மரத்தினுடைய அந்த கிளையில் உள்ள ஒரு இலை இருந்தது. அப்ப எல்லா மரங்களும் அந்த வெள்ளத்திலே அழிந்து போய்விட்டது. ஆனால் ஒலிவ மரம் பாத்திரம் அது அழியாமல் இருந்தது. அங்க இஸ்ரேல்ல போய் பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் ஒலிவத்தோப்பு தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஊர்ல தென்னந்தோப்பு இருக்கிற மாதிரி ஒலிவத்தோப்பு அதிகமாக இருக்கும். அது கெத்செமனே தோட்டத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அது ஒலிவ மரமாகத்தான் இருக்கும். அப்போ இந்த ஒலிவ மரமானது தேவனுடைய இரக்கத்தையும் தேவனுடைய நித்தியத்தையும் தேவனுடைய உயிர்த்தெழுதலையும் குறிக்கிறதாக இருக்குது. இந்த ஒலிவ மரத்திற்கு அழிவே இல்லை, அழிவே இல்லை. ஒரு ஒலிவ மரத்திலே இருந்து 57 லிட்டர் ஒலிவ எண்ணெய் கிடைக்கும். ஒரு ஒலிவ மரத்திலிருந்து எவ்வளவுங்க? 57 லிட்டர் கிடைக்கும் ஒலிவ எண்ணெய். நல்லது. ஆலிவ் ஆயில் நீங்க நிறைய பேர் நிறைய இந்த ஃபேஸுக்கு என்னென்னமோ கிரீம் போடுறாங்க, ஃபேர் அண்ட் லவ்லி. அதுதான் அன்னைக்கு ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஒரு நல்ல கருப்பாக இருந்தார் ஒருத்தர். அவர் என்ன பண்ணாரு, ஃபேர் அண்ட் லவ்லியினுடைய விளம்பரத்தை பார்த்து ஏதோ ஒன்று வாங்கி போட்டாருன்னா பரவாயில்ல, அவர் நிறைய வாங்கி எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து அது கலக்கி முகத்துக்கு உடம்புக்கு கை காலுக்கெல்லாம் தேய்ச்சிட்டார். நிறைய தேய்ச்சிட்டார் எல்லாம். அவருக்கு என்னென்ன முகம் மட்டுமா கலரா மாறும், நம்ம தலை முதல் கால் வரைக்கும் அப்படின்னு அவர் செஞ்சதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கையெல்லாம் ஒரு ஸ்கின் அலர்ஜி மாதிரி ஆகி அவர் அது வரைக்கும், ஏன்னா இந்த ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட்டு இது வரைக்கும் போட்டு வர்றாங்க. எனக்கு இந்த விவரம் தெரியாது. என் பக்கத்தில் இருந்த ஒரு பிரதர், அன்னைக்கு அவர் பிரதர், இன்னைக்கு அவர் பாஸ்டராக இருக்கிறார். அவர் என்கிட்ட கேட்டார், தம்பி, அவர் என்னை விட வயதில் மூத்தவர், தம்பி இவர் ஏன் இவ்வளோ தூரம் ஷர்ட் போட்டிருக்கிறார் தெரியுமா? எனக்கு தெரியாதுங்கண்ணா, எனக்கு அன்னைக்கு தான் அவரை நான் பார்க்குறேன், எனக்கு எப்படி தெரியும், ரகசியத்தை சொல்கிறவா அப்படின்ட்டு. பிரசங்கம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த ரகசியத்தை சொல்கிறாரு எனக்கு. இவர் ரகசியம் என்ன? அவர் ஏகப்பட்ட ஃபேர் அண்ட் லவ்லியும் வாங்கி அவர் எல்லாத்தையும் பூசிட்டதுனால அவர் கருத்து போய்விட்டார். இப்போ அதை மறைக்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இந்த விதவிதமான அந்த அழகு சாதன பொருட்கள், அந்த கிரீமை போடுறாங்க. என்னதான் போட்டாலும் ஒரிஜினல் மாறவே மாறாது. ஆமாவா இல்லையா? ஆமா. சில நேரத்தில் இந்த கல்யாணம் நடக்கும்போது பொண்ணு கல்யாணத்தன்னைக்கு இருக்கிறது, அடுத்த நாள் தான் ஒரிஜினாலிட்டி தெரியும். அது வேற. இப்ப மேக்கப் போடும்போது சொல்றாங்க முதல்ல போடுறது ஃபவுண்டேஷன். ஆமா, கேள்வி, ஃபவுண்டேஷன் போடுறாங்க. நம்ம வீட்டுக்கு ஃபவுண்டேஷன் போடுவோம், சர்ச்சுக்கு ஃபவுண்டேஷன் போடுவோம், முகத்துக்கு ஃபவுண்டேஷன் போட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஃபவுண்டேஷன் போட்டு அதுக்கு என்னென்னமோ பண்றாங்க. நான் சொல்றேன், ஆலி வாயில ஃபேஸ்ல தேய்ச்சி பாருங்க, உங்க முகம் பளபளன்னு மாறும். ஆமென். ஏன்னா அது நீதியின் விருட்சம். ஹல்லேலூயா. இந்த ஒலிவ மரத்திலே எடுக்கப்படுகிறதான எண்ணெய் எதற்கெல்லாம் உபயோகப்பட்டது என்று சொன்னால், லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிங்கள் வேகமாக. லேவியராகமம் 24:2. குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை இஸ்ரவேல் புத்திரர் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு. அவர் குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருப்பதற்கு ஒலிவ எண்ணெய் தேவையாக இருந்துச்சு. இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய ஒலிவ மர தோப்புகளிலே முதலாவதாக
எடுத்து ஆலை ஆட்டி எடுக்கிறதான அந்த ஆலிவ் ஆயிலுக்கு பேர் வெர்ஜின் ஆலிவ் ஆயில். இந்த வெர்ஜின் ஆலிவ் ஆயில ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அதைய எங்க கொடுக்கணும்னா தேவாலயத்துக்கு தான் கொடுக்கணும், ஆசரிப்பு கூடத்துக்கு தான் கொடுக்கணும். அதுக்கு பின்னாடி அவங்க எடுக்கிறதா அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கணும். இது கர்த்தருடைய கட்டளையாக இருந்து, ஆகவே முதல் தரமானது ஆண்டவருடைய ஆலயத்திலே குத்து விளக்கு எரிவதற்காக பயன்படுத்தப்பட்டது. ஆகவே இந்த ஒலிவ மரமாக கர்த்தர் இந்த 50வது வருஷத்திலே உங்களை மாற்றப் போகிறார். நீங்கள் இந்த ஆலயத்திலே ஒரு எண்ணெயாக, ஒரு ஒலிவ மரமாக, இந்த ஆலயத்திற்கு பயனுள்ளவர்களாக நீங்கள் ஆண்டவருக்கு பயன்படுவீர்கள் என்பதால் நீதியின் விருட்சத்தினுடைய முதல் காரியமாக இருக்கிறது. நீங்கள் இருந்தால் இந்த ஆலயம், இந்த ஊழியம் இன்னும் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த ஒலிவ மரம் அப்படிப்பட்டதா இருக்குது. இது அழிக்கப்பட முடியாது என்று நான் சொன்னேன் அல்லவா? 150 நாட்கள் அந்த வெள்ளத்திலே அது அப்படியே அழியாமல் பாதுகாக்கப்பட்டது. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே நாம அதை வாசிக்கிறோம். 150 நாட்கள் அது அந்த வெள்ளம் அப்படியே வடிந்து கொண்டிருந்த போது, 8ஆம் அதிகாரம் 3லிருந்து 5 வரைக்கும் வாசிக்கிற பொழுது 150 நாட்கள் அந்த வெள்ளம் வடிந்து கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட நோவா 1 வருடமும் 10 நாட்களும் அந்த பேழைக்குள் இருந்தார். 300 நாட்களாக எல்லா மரமும் அழிந்து போனாலும் ஒலிவ மரம் மாத்திரம் அழிக்கப்படவே இல்லை. இன்னைக்கும் துருக்கியிலே 6000 வருடங்கள் வயதுள்ள 6000 வருடம் வயதுள்ள ஒலிவ மரம் இருக்குதாமா. 6000 வருடம்னா கணக்கு போட்டுங்க. இந்த உலகத்தை படைத்த பொழுது ஆண்டவர் நட்டு வித்ததான ஒலிவ மரம் இன்றைக்கும் இருக்கிறது. துருக்கியில அது இருக்கிறதை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த ஒலிவ மரம் என்பது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. இஸ்ரவேல் ஒலிவ மரத்திற்கு ஒப்பிட்டு பேசுகிறார்கள். அப்ப இந்த ஒலிவ மரம் அழிவில்லாதது போல இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு கூட பாருங்க, இஸ்ரேல் ஈரான் யுத்தம் ஆரம்பித்திருக்கிறது. ஈரானுடைய தலைவர் கமேனியை அவர்கள் கொன்று விட்டார்கள் என்று செய்தியிலே நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலை அழிப்பதற்கு ஒருவரால் முடியவில்லை. யாரால் முடியவில்லை? கிமு 700 முதலாவது இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பினது எகிப்து. கிமு 722 அசீரியா, 586 கிமு 586 பாபிலோன், கிமு 167 அந்த கிரேக்க தளபதியாயிருந்தவர்கள் ஒருவனாக இருந்த அரசனாக மாறின அன்டியோகஸ் எபிஃபானஸ் என்கிறதான ஒரு கொடூரமான அரசன். அதற்கு பிற்பாடு கிறிஸ்துவின் நாட்களுக்கு பிற்பாடு கிபி 70 தீத்துராயன் எருசலேமை அழித்து அதை முற்றிலுமாக கர்ப்பிணி பெண்களை எல்லாம் வயிற்றை கீறி உள்ளே இருக்கிற குழந்தை எடுத்து சுவற்றிலே மோதி அடித்து ஒரு இரத்த வெறியாட்டம் ஆடினான். ஆனால் ஒலிவ மரம் அழிந்து போகவில்லை. 1935 இருந்து 1945 வரைக்கும் அந்த முதல் உலக போரின் நாட்களிலே ஹிட்லர் கிட்டத்தட்ட 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தான். ஒலிவ மரமாகிய யூதர்கள், இஸ்ரவேலர்கள் இன்னும் அணியவில்லை. 1970 உகாண்டாவின் அதிபதியாக இருந்தனால் இடியமீன் அவன் இஸ்ரவேலை அழிக்க நினைத்தான், அழிக்க முடியவில்லை. 1979 சதாம் ஹுசேன், இப்படி எல்லாம் இருந்தது. 1948 அது விடுதலையாகி சுதந்திரமான பூமியாக மாறினது. இன்றைக்கு வரைக்கும் அது போராடி கொண்டேதான் இருக்கிறது. 6 நாள் யுத்தத்திலே எகிப்திற்கும் இவருக்கும் நடந்த 6 நாள் யுத்தத்திலே வேற ஒரு புத்தகத்தில் படித்தது எனக்கு இன்னும் ஞாபகமா இருக்குது. இஸ்ரவேலினுடைய டாங்கியில் ஒரு 2 டாங்கில் அவங்க போறாங்க. அந்த டாங்க் போற போது அந்த எகிப்து நாட்டினுடைய வீரர்கள் எல்லாரும் வருகிறார்கள். இவர்கள் பார்த்தோன்னு அந்த டேங்க் உள்ள ஒளிஞ்சிட்டாங்க. சரி, எல்லாரும் போயிட்டாங்களான்னு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவங்க திருப்பி ஓடுகிறதை பார்த்தார்கள். இவர்கள் வேகமாக போய் அவர்களை பிடித்து நிறுத்தி கைது பண்ணும்போது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் உங்களை கொல்லலாம் என்று வந்தோம், ஆனால் உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாதுகாப்பை பார்த்தோம், எங்களால் உங்க பக்கத்திலேயே நெருங்க முடியவில்லை. ஏனென்றால்
ஆண்டவர் இஸ்ரவேலை ஒளிவு மரமாக வைத்தார். ஒரு சாதாரணமாக ஒரு பிசிக்கல் இஸ்ரேலை கர்த்தர் அப்படி பாதுகாப்பார் என்று சொன்னால், நானும் நீங்களும் அந்த இஸ்ரவேலரை காட்டிலும் மேன்மையானவர்கள். நாம் ஆண்டவராகிய இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். நாம் தான் ஒரிஜினல் இஸ்ரவேலர், நாம் தான் ஒரிஜினல் யூதர். ஆவியின்படி விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனே யூதர். நாம் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர். அப்ப நமக்கு எந்த விதத்திலும் அழிவு இல்லை. யாருமே நம்மளை என்ன பண்ண முடியாது, டச் பண்ண முடியாது. நேரத்தில் நம்ம பயந்துக்கிறோம், இவங்க ஏதாவது செஞ்சிருவாங்களோ, ஏதாவது பண்ணிடுவாங்களோ. இல்லைங்க. 52ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில் தாவீது சொல்கிறார், வாசியுங்கள். 52ஆம் சங்கீதம் 8வது வசனம். Psalms 52:8. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்? பச்சை காஞ்சு போன ஒலிவு மரம் அல்ல, பச்சையான ஒலிவு மரம். எப்பவும் பசுமையா இருப்பேன், எப்பொழுதும் எனக்கு வறட்சி இல்லை. ஏனென்றால் நான் நாட்டப்பட்டிருக்கிறது தேவனுடைய ஆலயத்திலே. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிறபடியினாலே, இந்த தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எனக்குள்ளே இறங்குகிறபடியினாலே நான் வாடி போக மாட்டேன், நான் வறண்டு போக மாட்டேன். தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரமாயிருக்கிறேன். ஒரு விசுவாசி பச்சையான ஒலிவ மரம், பச்சையான ஒலிவ மரம். அடுத்தது வாசியுங்கள். 128ஆம் சங்கீதம் 3வது வசனம். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். முதல்ல ஒரு விசுவாசி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பச்சையான ஒலிவ மரம். அவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் பிள்ளைகளும் ஒலிவ மர கன்று. ஹல்லேலூயா. நீதியின் விருட்சங்களிலே முதலாவது ஒலிவ மரம். இந்த கோல்டன் ஜூபிலி இயர்ல நீங்க ஒலிவ மரத்தை போல என்றென்றும் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல பலன் தருகிறவர்களாக இருப்பார்கள். அது மாத்திரமா, நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 31 சந்நிதி ஸ்தானத்தின் வாசலுக்கு ஒலிவ மரங்களால் இரட்டை கதவுகளை செய்தான். மேல் சட்டமும் நிலைகளும் மறைப்பின் அளவில் 5இல் 1 பங்காய் இருந்தது. ஒலிவ மரமான அந்த இரட்டை கதவுகளில் அவன் கேருபீன்களும் பேரிந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களை செய்து அந்த கேருபீன்களிலும் பேருந்துகளிலும் பொன் பதியத்தக்கதாய் பொன் தகட்டால் மூடினான். அடுத்த வசனம். இப்படி தேவாலயத்தின் வாசலுக்கு ஒலிவ மர நிலைகளை செய்தான். அது சுவரில் அளவில் 4 பங்காய் இருந்தது. இன்னைக்கு நாம வீடு கட்டுனா, சர்ச்சு கட்டுனா, எதுல நாம டோர் போடுறோம்? தேக்கு மரத்துல டோர் போடுறோம். ஆனா சாலமோன் நாட்களிலே எல்லாம் ஒலிவ மரத்தினால் போடப்பட்டது. நீங்கள் ஒலிவ மரமாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த தேவாலயத்திற்கு நீங்கள் வாசல் கதவுகளாக பயனுள்ளவர்களாக கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நீங்க தான் இந்த தேவாலயத்தில், இந்த ஆலயத்தில், இந்த கார்மெண்ட் இந்தியா ஊழியத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு அநேகருக்கு வாசலாக உங்களை பயன்படுத்துவார். அப்படி நீங்கள் இந்த ஆலயத்தின் வேலைக்காக, இந்த ஆலயத்தின் ஊழியத்திற்காக நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கிற பொழுது, அன்றைக்கு கேருபீன்களை கொண்டு அந்த கதவுகளை அழகு பெற செய்தது போல, அலங்கரித்தது போல உங்களையும் தேவன் அலங்கரிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் ஒலிவ மரமாய் இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த ஒலிவ மரத்தினுடைய தன்மை என்ன? வாசியுங்கள் மறுபடியும் அந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு ஒலிவ மரம், தேவர்களும் மனுஷரும் புகழ்கிற என்னிலுள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ. ஒலிவ மரத்திலே என்ன இருக்கிறது என்று சொன்னால், ஃபேட்னஸ், ஒரு கொழுமை இருக்கிறது, ஒரு செழிப்பு இருக்கிறது.
அது சொல்லுது, என்னுடைய கொழுமையை விட்டு நான் மரங்களை அரசால போவேனோ. நீங்கள் ஒலிவ மரமாய் இருப்பீர் என்று சொன்னால் நீங்கள் செழிப்பாய் இருப்பீர்கள், நீங்கள் கொழுமையாய் இருப்பீர்கள், உங்களுக்கு நிறைய ஃபேட் இருக்கும். எப்படி இருக்கும் உங்களுக்கு? எப்படி இருக்கும்? ஃபேட் நல்லதா கெட்டதுங்களா? நல்ல ஃபேட்டும் இருக்குது. ஆமா, LDL HDL சொல்றாங்க, இது ரெண்டுமே இருக்குது. இங்கே ஒலிவு மரத்தினுடைய அந்த ஃபேட்டு நல்ல கொழுப்பு. ஆமே, ஆமா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு நல்ல கொழுப்பா கெட்ட கொழுப்பா? ஆமென். அப்ப ஒலிவ மரமா இருந்தால் நல்ல கொழுப்புள்ள ஒரு செழுமையை குறிக்கிறது, ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. ஏனென்றால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் பச்சையான ஒலிவ மரம், நான் வறண்டு போனவன் அல்ல, நான் வாடி போனவன் அல்ல, நான் குறைவுள்ளவன் அல்ல. நான் தேவாலயத்தில் இருக்கிறபடினாலே, தேவாலயத்தில் கதவாய் இருக்கிறபடினாலே, தேவாலயத்தில் பணிவிடைக்காக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே எனக்கு எந்த வாட்டமும் இல்லை, நான் கொழுமையாயிருக்கிறேன். இந்த ஜூப்ளி இயர்ல இதுவரைக்கும் இருந்த வறட்சி கர்த்தர் மாற்றி என்றும் பச்சையாயிருக்கத்தக்கதான ஒலிவ மரமாக கர்த்தர் உங்களை மாற்றுகிறவராக. நீங்கள் நீதியின் விருட்சங்கள், நீங்கள் நீதியின் விருட்சங்கள். இந்த விடுதலையின் வருஷத்திலே கர்த்தர் பிரசித்தம் பண்ணினதான இந்த ஜூப்ளி இயர்ல தேவனுடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டதான பச்சையான ஒலிவ மரமாக நீங்கள் இருப்பீர்கள். அங்கே யாக்கோபை ஆசீர்வதிக்கிற பொழுது ஈசாக்கு சொல்கிறார், பூமியின் கொழுமை என்று சொல்லுகிறார். பூமியின் கொழுமை. அப்ப இந்த பூமியினுடைய கொழுமையை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இந்த கொழுமை எப்படி இருக்கும் என்று தெரியுமா? எப்படி உண்டாகிறது என்று சொன்னால் 63ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், வாசிங்க. நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். அப்போ இவர் சொல்றாரு, எனக்குள்ள ஒரு கொழுமை உண்டாகிறது. அது எப்படின்னா, அந்த கொழுமை எப்படிப்பட்ட கொழுமைனா, நிலத்தையும் கொழுப்பையும். நிலம்னா தெரியுங்களா? நிலம்னா தெரியுமா? நிலம் என்னதுங்க? போன் மேரோ. போன் மேரோக்கு பேர் தான் நிலம். நீங்க எத்தனை பேர் கறிக்கடைக்கு போய் எலும்பு வாங்கிட்டு வந்திருக்குன்னு தெரியாது. சிலர் எலும்பு வாங்கிட்டு வருவாங்க. இன்னும் எலும்பெல்லாம் வாங்கிட்டு போறீங்க, நாய்க்குன்னு சொல்லுவாங்க. ஆனா எந்த நாய்க்குன்னு நமக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, இது நாய்க்கு வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு. அதுக்குள்ள என்ன இருக்குது? அந்த போன் மேரோவுக்குள்ள அது ஒரு கொழுமை இருக்கிறது. இவர் சொல்றாரு, அந்த கொழுமையை உண்டது போல என் ஆத்துமா திருப்தி ஆகும். இது எதை குறிக்கிறது? மேலே 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிற பொழுது, தேவனே நீர் என் தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் இருந்து உமது வல்லமையும் மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். அடுத்த வசனம், என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நான் கொழுமையானவன். அவர் சொல்றாரு, தேவனே நீர் என் தேவன். நான் எப்ப துதிக்கிறேன் தெரியுமா? எனக்கு நிறைய இருக்கிறது போது அல்ல, எனக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிற போது அல்ல. நான் எப்பொழுது துதிக்கிறேன் என்றால், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா மேல் தாகமாயிருக்குது. ஐயா, அம்மா, சகோதர சகோதரி, உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களை சுற்றிலும் ஒரு வறட்சி இருக்கிற பொழுது நீங்கள் ஆண்டவரை தேடின அனுபவம் இருக்கிறதா? ஆண்டவரை அதிகாலமே தேடுகிற அனுபவம் இருக்கிறதா? யார் ஒருவர் தேவனை அதிகாலமே தேடுகிறார்களோ, நல்ல சூழ்நிலையில் அல்ல, ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலும் அவர் சொல்லுகிறார், அவர் வனாந்தரத்திலே இருந்து அந்த சங்கீதத்தை அவர் பாடுகிறார்.
அதனுடைய தலைப்பை வாசியுங்கள். தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். யூதாவின் வனாந்தரத்தில், என்கேதி வனாந்தரத்தில் இருக்கிற பொழுது அவர் இந்த சங்கீதத்தை பாடுகிறார். தேவனே, நான் இருக்கிற இடம் வறண்ட இடம், விடாய்த்து போன இடம், தண்ணீர் இல்லாத இடம். இப்படிப்பட்ட இடத்திலே என் ஆத்துமா உம்மை தேடுகிறது, உம்மேல் தாகமாயிருக்கிறது. ஆமாங்க, இந்த தாவீதின் ஆண்டவர் ஏன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்னார் தெரியுமா? எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதிகாலமே தேவனை தேடுகிற பழக்கத்தை, வழக்கத்தை அவர் விட்டுவிடவில்லை. இன்றைக்கு நம்ம இடத்துல இருக்கிறதா? 50வது பொன்விழா கொண்டாட்டத்திற்கு வந்திருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அதிகாலையிலே தேவனை தேடுகிற பழக்கம் இருக்கிறதா? அவர் சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் காலையில முடி சமூகத்துக்கு வருவீங்க, காலையில முடி சமூகத்துக்கு வருவீங்க. இன்னைக்கெல்லாம் எல்லாம் போச்சு. இந்த கொரோனா, நம்ம கிபி கிமுன்னு பிரிக்கிற மாதிரி கோமு கோப்பின்னு பிரிக்க வேண்டியதா இருக்கு. கொரோனாவுக்கு முன், கொரோனாவுக்கு பின், கொரோனாவுக்கு பின்னாடி நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு? அப்படியே டல் அடிச்சு போச்சு. இந்த கொரோனா காலத்தில் ஆன்லைன் சர்வீஸ் ஆரம்பிச்சது இப்பதான் தெரியுது. ஏண்டாவது ஆரம்பிச்சோம். இடையில் கொஞ்ச நாள் நான் லைவ் போடுறதெல்லாம் நிறுத்திட்டேன். ஏன்னா லைவ் பார்த்துட்டு லைவா வீட்டில் உட்காந்துக்கிறாங்க. அவங்க எந்த சூழ்நிலையில் பார்க்குறான்னு தெரியாது. நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு அம்மா ஆராதனை பார்த்துட்டு அழுதுட்டே இருக்குது. நான் அதை பார்க்குற பொழுது, அப்பா என்னது, வீட்டில் இருந்தாலும் இந்த கொரோனா டைமில் அப்படியே ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு ஒப்பு கொடுக்குது அப்படின்னா அந்த வீடியோவை அப்படியே நகர்த்துறாங்க. அந்த அம்மா வெங்காயம் கட் பண்ணிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு வெங்காயம் கட் பண்ணிட்டு ஆராதனையை பார்த்தாங்க, படுத்துக்கிட்டு ஆராதனையை பார்த்தாங்க, லைவ் போட்டாங்க. நாம ஆண்டவருடைய அழைத்து போக வேண்டியதில்லை. கர்த்தரை தேடுகிற அனுபவம் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு குறைந்து விட்டது. ஆதியில் இருந்த அன்பு இல்லை. எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு. இன்றைக்கு நம்மை நாமே இந்த 20வது நாளிலே நாம் நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். ஆதியிலே இருந்தது போல, ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்தது போல எனக்கு உற்சாகம் இருக்கிறதா? ஆலயத்திற்கு வாருங்கள் என்று சொன்ன உடனே ஓடோடி வந்தேனே. ஆராதனைக்கு, உபவாச ஜெபத்திற்கு, காத்திருப்பு ஜெபத்திற்கு, முழு ஜெபத்திற்கு ஓடோடி வந்தேனே. இன்றைக்கு நான் அதே போல வருகிறேனா? ஆதியில் இருந்த அன்பு என்னிடத்தில் இருக்கிறதா? சீமோன் பேதுருவை பார்த்து கேட்டார், சீமோனே, நீ இவர்களிலும் என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? இன்றைக்கு தவக்காலம் என்று சொல்லி அநேக இடங்களிலே எதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்களிலே நான் ஆண்டவரை நேசிக்கிறேனா என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். Do you love me more than these? இவைகளை காட்டிலும், இவைகளை காட்டிலும் சீசர்களை குறித்து சொல்லவில்லை. பிடித்திருந்த 153 மீன்கள், பெரிய மீன்கள். ஏனென்றால் பேதுரு சொல்லுகிறார், நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்னார். மீன் ஒன்று கிடைக்கவில்லை. முதலிலே பேதுருவை சந்தித்த போது அவன் ஒன்றுமில்லாதவனாயிருந்தான். மறுபடியும் பின்மாற்றத்திற்குள்ளே போன போது கர்த்தர் விடாமல் பின்தொடர்ந்து போய் சந்தித்த போது பேதுரு ஒன்றுமில்லாமல் இருந்தார். அப்பொழுது ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்லி அதன் மூலம் 153 பெரிய மீன்களை அவர் பிடிக்கிறார். பிடித்த மீன்கள் அப்படியே இருக்கிறது. அந்த மீன்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், சீமோனே, இந்த பிடித்த 153 மீன்களை காட்டிலும் நீ மீன் பிடிக்க ஆசை உள்ளவன், மீன் பிடிக்கிறதுல கைதேறினவன், மீன் பிடிக்கிறதில் அலாதியான பிரியமுள்ளவன். அவைகளை நேசிக்கிறதை விட நீ என்னை நேசிக்கிறாயா? உன்னுடைய தொழிலை நேசிக்கிறதை விட என்னை நேசிக்கிறாயா? உன் பிசினஸை நேசிக்கிறதை விட நீ என்னை நேசிக்கிறாயா? உன்னுடைய வேலையை நேசிக்கிறதை விட என்னை நேசிக்கிறாயா? ஆதியில் இருந்த அன்பு இன்றைக்கு இருக்கிறதா? ராத்திரி வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் இந்த கேள்வியை வைக்கிறார். Do you love me more than this? ஒரு வாரம் ஆராதனைக்கு வர முடியல. எங்க பிரதர் வரல, வேலை பாஸ்டர், வேலை, சொந்த பந்தங்க கல்யாணம், காது குத்து, சீரு, நிச்சயதார்த்தம், இதெல்லாம் இன்னைக்கு சிலருக்கு வந்துச்சுன்னா நீங்களே இல்லைங்க, நீங்களே ரொம்ப நல்லவங்க. நான் உங்களை சொல்லவே இல்லைங்க, நான் பொதுவா சொன்னேன். கிறிஸ்தவத்தில் எப்படி இருக்கு?
சங்கீதக்காரனுடைய அனுபவம் நம்முடைய அனுபவமாக மாற வேண்டும். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா மேல் தாகமர். அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போடுகிறேன். ஏன்னா அவர் எனக்கு நீர் பாய்ச்சுகிறார். எனக்கு அழிவில்லை, எனக்கு வாட்டம் இல்லை, எனக்கு குறைவில்லை. இன்றைக்கு கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவும். வனாந்தரத்தில் இருக்கிறவன் சொல்றான், கர்த்தரை தேடுதலுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. 34ஆம் சங்கீதத்தில் முதல்ல அவர் சொல்றார், கர்த்தரை நான் எக்காலத்தில். எக்காலத்திலும் என்ன காலம்? எல்லா காலம்னா கஷ்டமானாலும் சரி, நஷ்டமான, நல்ல காலத்திலையும் கெட்ட காலத்திலும். அதான் நல்ல காலமாக தான். இன்னைக்கு நமக்கு இல்லைங்க, நம்ம வேற யாருக்கோ வச்சுக்குவோம். அவங்களுக்கெல்லாம் சிலருக்கு என்னன்னா, நிறைய இருந்தால் தான் தோத்துறோம், ஆண்டவர் நிறைய கொடுத்தா தோத்துறோம், குறைஞ்சிருச்சுன்னா ஆத்திரம். நிறைய குடும்பங்கள் ஏதோ ஒருத்தர் சொன்னார், 1ஆம் தேதி வரைக்கும், 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் குடும்ப ஜெபம் ஆஹா ஓஹோன்னு இருக்கும். 10ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் ஒரு பாட்டு, ஒரு அதிகாரம் இல்லை, ஒரு வசனம், அரை ஜெபம். 20ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஒன்றும் இல்லை. நாம் குறைவாக இருந்தாலும் நிறைவாக இருந்தாலும், பவுல் சொல்றாரு, நான் எந்த நிலைமையிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன், போதிக்கப்பட்டிருக்கிறேன். எந்த நிலைமை இருந்தாலும். ஆமாங்க, தாவீது அதைத்தான் சொல்ல, இதையெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தி ஆகும். வனாந்தரத்தில் எனக்கு சாப்பாடு கிடைக்கல, வனாந்தரத்தில் எனக்கு தண்ணி கிடைக்கல, ஆனா என் ஆத்துமா ஆண்டவர் மேல தாகமா இருந்தது. என் மாம்சம், அதாவது ஆத்துமா மாத்திரமல்ல, என்னுடைய இந்த சரீரமும் ஆண்டவர் மேலே வாஞ்சையா இருந்தபடியினாலே அந்த வாஞ்சை என்னை நிறைத்தது. அந்த வாஞ்சையினாலே என் ஆத்துமா நிரப்பப்பட்டது. அதனால நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாக முடியாது. கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே என்னை வனாந்தரத்திலே நிரப்பி இருக்கிறார். ஆமென். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துல நாம களி கூர்ந்தோம்னா அதுவே நமக்கு திருப்தியை தரும். ஹல்லேலூயா. ஆகவே இது நம்முடைய அனுபவமாக மாற வேண்டும். ஆகவேதான் முதலாவது இந்த ஒலிவ மரம். இன்னும் ஒரே ஒரு மரத்தை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு முடிக்க நிறைய இருக்கு. அதையெல்லாம் சொன்னா ரொம்ப லேட் ஆயிரும், நமக்கு நேரம் பத்தாது. இன்னொரு மரத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, வாசியுங்கள் 92ஆம் சங்கீதம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிப்போம். நீதிமான் பனையை போல் செழித்து, நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். நீதிமான் எதை போல செழிப்பானா? பனை என்பது நீங்கள் நினைக்கிற நம்மூர் பனை பத்தி சொல்லல, பேரீச்சம் பனை, பேரீச்சம் மரத்தை குறித்து தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கு. பேரீச்ச மரம். நல்லா கவனிங்க, இந்த பேரீச்ச மரமும் பனை மரமும் ஒரே ஜாதி தான். நாம பனை மரம்னு வச்சுக்குவோம். இந்த பனை மரத்தை போல இது 2வது நீதியின் விருட்சம். நீதிமான் எப்படிப்பட்டவனா இருப்பானாமா? பனை மரத்தை போல. வாசிங்க, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோன்ல கேதுருவை போல வளருவான். பனை மரம். நீங்க எரிகோ பட்டணத்துக்கு, அதாவது எரிகோ அப்படின்னா எல்லாரும் சாபம் என்று சொல்லுவோம். அது சாபம் அல்ல, அது பேரீந்து மரங்களின் பட்டணம், சிட்டி ஆஃப் பாம் ட்ரீஸ். அங்க போய் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பேரீச்சம், எங்க பார்த்தாலும். உலகிலே அதிக சுவையுள்ளதான அந்த பேரீச்சம்பழம் எரிகோவில் தான் கிடைக்குது. நல்ல செம டேஸ்டா இருக்கு. 2013 அங்கே போவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். அங்கே போயிட்டு வரும்போது 4 பாக்ஸ் பேரீச்சம்பழம் வாங்கிட்டு வந்தேன். அவ்வளவு டேஸ்ட்.
இங்க வந்து லைன் டேட்ஸுங்கிறான். அதை எங்க எதுல ஊற வச்சிருக்கிறான்னு நமக்கு தெரியல. ஆனா அற்புதமானதுங்க. அதை பார்த்து தான் சொல்றார், நீதிமான் ஜூபிலி வருடத்திலே விடுதலையை பெற்றுக்கொண்டு நீதிமான்களாக மாறினவர்கள் நீதியின் விருட்சமான பனையை போல செழிப்பார்கள், பனையை போல செழிப்பார்கள். இதனுடைய எபிரேய வார்த்தை தாமார் என்பது. தாமார் என்று சொன்னால் ஃப்ளரிஷிங், அதாவது செழிப்பு என்று அர்த்தம். அது மாத்திரமல்ல, உயரம் என்று அர்த்தம். ஆகவே ஒரு பனை மரம் அப்படியே நெடிதுயர்ந்து வளர்ந்துருக்கு. சிலர் சொல்லுவாங்க, என்னடா பனைமரம் மாதிரி வளர்ந்துட்டே போற அப்படி இல்ல. நீதியின் விருட்சங்கள் ஒரு நாளும் குறுகி இருக்காது, வளர்ந்து இருக்கும். அதனால குள்ளமா இருக்கிறவங்களெல்லாம் நான் நீ பனை போல இல்லைன்னு நினைச்சுக்க கூடாது. இந்த அளவில் இதை சொல்லல, அவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை சொல்லுகிறார். ஆமென். அவர்கள் அந்த பனையை போல செழித்து இருப்பார்கள். கிட்டத்தட்ட அதனுடைய அந்த ஸ்டெம்மு எப்படி இருக்குன்னு சொன்னா, அது 80 அடி உயரம் வளரும், 80 அடி வளரும். அந்த இலைகள் எல்லாம் பச்சையா இருக்கும். நம்ம பனைமரத்தை எடுத்துக்குவோம், பனைமரத்துல ஒண்ணு கூட வேஸ்ட் ஆகாது. வேஸ்ட் ஆகுதா? பனைமரம் வீடு கட்டுவதற்கு பயன்படுகிறது இல்லையா? அப்புறம் அந்த பனைமரத்தில் என்ன ஓலை வந்து வீடு வேய்வதற்கு அது பயன்படுகிறது. அப்புறம் நிறைய காரியங்கள் அதில் என்ன இருக்குது? பனப்பழம். அப்புறம் அதில் நொங்கு. இப்போ சீசன் ஆரம்பிச்சிடும், நொங்கு சீசன் கொஞ்ச நாளில் ஆரம்பிச்சிடும். நொங்கு, அந்த நொங்கு சாப்பிட்டு அந்த பனை கொட்டையை நீங்கள் போட்டீங்கன்னா பனங்கிழங்கு எங்கே கண்டாலும் சாப்பிட்றது நல்லது, ஒன்று கூட வேஸ்ட் இல்லை. இதில் மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், முதல்ல சொல்லுகிறேன், இந்த பனைமரமானது வெளியே பார்ப்பதற்கு எப்படி இருக்கும்னா ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படியே போய் குத்தி பாருங்க. தென்னை மரத்தில் ஏறுறது ஈஸி, பனைமரத்தில் ஏறுறது ரொம்ப கஷ்டங்க. பனைமரத்தில் ஏறுறவங்களுக்கு இந்த நெஞ்சு பகுதியில் எல்லாம் தழும்புகள் இருக்கும். அந்த காலத்துல எல்லாம், இப்பெல்லாம் நவீன சாதனங்கள் வந்துருச்சு. அந்த பனைமரத்தை ஏறும் பொழுது அவ்வளவு வேதனையாக இருக்கும். வெளியே அது ஸ்ட்ராங்காக இருக்கும். இது எதை குறிக்கிறது? ஒரு நீதிமான் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறவனாக இருக்கிறான். பாவத்தோடு கூட காம்ப்ரமைஸ் பண்றதல்ல. இன்னைக்கு நிறைய பேர் பாவத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணுகிறார்கள். ஒரு முறை நாங்கள் ஒரு 4 பாஸ்டர்ஸ் பொள்ளாச்சியில ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக கார்ல போய் கொண்டிருந்தோம். என்னுடைய கார்ல தான் போயிட்டு இருக்கிறோம். நான் காரை டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னோட பிரின்சிபால் பக்கத்தில் இருக்கிறாரு, பின்னாடி 3 பாஸ்டர் இருக்காங்க. அதுல ஒரு பாஸ்டர் சொல்றாரு, பாஸ்டர் நான் யாரு கூட காம்ப்ரமைஸ் ஆகலினாலும் சாத்தான் கூட காம்ப்ரமைஸ் ஆயிருவேன் பாஸ்டர். கேட்ட உடனே ஷாக் ஆயிடுச்சு. சடன் பிரேக் போடலாமான்னு நினைச்சேன். சொன்னாரு, சாத்தானோடு காம்ப்ரமைஸ் ஆயிருவேன். கொஞ்ச நாட்களிலே அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஊழியம் அதே போல மாறிவிட்டது. இன்னைக்கு அநேகர் பாவத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணுகிறார்கள். யோசேப்பு மட்டும் போத்திபார் மனைவியோடு கூட காம்ப்ரமைஸ் பண்ணி இருந்தால் அவன் எகிப்தினுடைய அதிபதியாய் இருக்க முடியாது. இன்றைக்கு அநேக நேரங்களில் கிறிஸ்தவ இளைஞர்கள், கிறிஸ்தவ வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் உலகத்தினுடைய காரியங்களோடு காம்ப்ரமைஸ் ஆகி போகிறார்கள். நீங்கள் நீதியின் விருட்சமாகிய பனைமரமாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் பாவத்துக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீங்கள் பாவத்தை எதிர்த்து நிற்கிறது ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. பாவத்தில் எதிர்த்து நிற்கிறதுக்கு ரத்தம் வரத்தக்கதான ஒரு போராட்டம் இருந்தாலும் எதிர்த்து நிற்கணும். ஆமென். பனைமரம் வெளியே கடினமாகவும் உள்ளே மிருதுவாகவும் இருக்கும். இது எதை குறிக்கிறது? ஒரு விசுவாசி பாவத்துக்கு எப்படி இருக்கணும்? கடினமுகம் காட்ட வேண்டும், உள்ளே சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய நேரத்தில் அப்படியே உல்டாவா நடக்குது. எப்படின்னா, பாவத்துக்கு சாந்தமாய் போய் மற்றவர்களுக்கு கடினமுகம் காட்டுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. எனவே நான் சொல்லுகிறேன், நம்முடைய உள்ளான வாழ்க்கை சாந்தம் உள்ளதாக இருக்க வேண்டும்.
கர்த்தர் நம்முடைய உள்ளான ஜீவியத்தை பார்க்கிறார். வெளியே பாவத்திற்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக, இந்த பனை மரத்துக்கு சல்லி வேர்கள் கிடையாது, ஆணி வேர் தான் உண்டு. ஆணி வேர் தான் இருக்குது, சைடுல எல்லாம் போகாது. சைடுல எல்லாம் போகாது, நேரா அதனுடைய வேர் பூமிக்குள்ள போயிட்டே இருக்குமாமா. பனைமரம் எங்கே வளருகிறதோ அங்கே கிணறு தோண்டினால் தண்ணீர் வரும். அப்போ அது தன்னுடைய காரியங்களுக்காக பக்கவாட்டிலே வேர்களை விடாமல் ஒரே காரியம் விசுவாசம். விசுவாசம் நமக்கு தேவை. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வேர் விசுவாசம். ஒரு நீதிமானுக்கு தேவை விசுவாசம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானே ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்று எபிரேயர் 10:38 நாம் வாசிக்கிறோம். விசுவாசம் நமக்கு வேறாயிருக்க வேண்டும், விசுவாசத்திலே வேரூன்ற வேண்டும். இன்னும் எபேசியில வாசிக்கிறோம், அன்பிலே வேரூன்ற வேண்டும், வேரூன்ற வேண்டும். பக்கவாட்டிலே அல்ல, பக்கவாட்டிலே அல்ல, நாம் வேரூன்ற வேண்டும். ஆமென். மூன்றாவதாக, இந்த பனைமரம் வளரும்போது நேர மேல் நோக்கி தான் வளரும். தென்னை மரத்தை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், இப்படி போய் இப்படி இருக்கிற தென்னை மரம் எல்லாம் உண்டு. பனைமரத்தை நான் பார்த்ததில்லை, நீங்க பார்த்துருக்கிறீங்களா? வளைஞ்ச பனைமரம், அதுதான் சொல், பனைமரத்தை பார்த்துருக்கிறீங்க. வளைந்த பனைமரத்தை பார்த்திருக்கிறீர்களா? சைடில் திருமண பனைமரத்தை இல்ல, அது நேரா போகும். நம்முடைய கண்கள் அங்க மட்டும்தான் பார்க்கும், நேரா மேல. இதோ வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அங்க பாருங்க, மேல் நோக்கி. கொலோசியர் 3 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள். மேல் நோக்கி பார்க்கும். நம்முடைய பார்வை மேல் நோக்கிய பார்வையாக இருக்க வேண்டும், மேல பார்க்கணும். இந்த உலகத்திலே இருக்கிற மிருகங்களிலே ஒரே ஒரு மிருகம் மட்டும்தான் ஒரு நாளும் மேலே பார்க்காது, தெரியுமா? சொல்லுங்க. பன்றி. பன்றி ஒரு நாள் என்ன பண்ணுது? மேலே பார்க்கவே பார்க்காது. ஆனா ஒரு நாள்ல மேலே பார்க்கும். அந்த கட்டி அந்த டிவிஎஸ் 50 வச்சுட்டு போவான் பார்த்தீங்களா, அந்த சமயத்துல தான் அது அப்படியே மேலே பார்க்கும். அப்பத்தாவது நினைக்கும், ஆஹா, இப்படி ஒரு நீளமான அழகான வானம் இருக்கிறதை இன்றைக்குத்தான் பார்க்கிறேன். இத்தனை நாட்கள் நான் பார்த்து கொண்டிருந்ததெல்லாம் வேற வேற. நம்மை ஆண்டவர் பண்ணின்னு சொல்லல, ஆடுன்னு சொல்றாரு. ஆமென். அப்ப ஆடுகளாகிய நாம நம்முடைய மேய்ப்பனைத்தான் நோக்கி பார்க்க வேண்டும். பனைமரம் நேராக வளரும், ஒரு நாள் சைடில் போகவே போகாது. இந்த பனைமரம் எல்லா பாகங்களும் யூஸ்ஃபுல்லா இருக்கிறது போல நீங்க எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். ஆமென். இந்த பனப்பழம் அல்லது பேரீச்ச பழம் அது அவ்வளவு ருசியுள்ளதாக அநேக ஆயிரங்களுக்கு அது பயன்படுகிறது போல இந்த வருடத்திலே இந்த 50வது விழா, இந்த ஜூப்ளி இயர்ல கர்த்தர் உங்களை நிச்சயமாய் பயன்படுத்துவார். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே ஏலீமிலே 70 பேரீச்ச மரங்களை கண்டார்கள். 12 நீரூற்றுகளையும் 70 பேரீச்ச மரங்களை கண்டார்கள். 70 பேர். அதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா 70 மூப்பர்களை அங்கே நியமித்தான். நீங்கள் இந்த சபையிலே மூப்பர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த ஏலீமிலே இருந்ததான பனை மரத்தை போல இந்த சபைக்கு, இந்த ஊழியத்திற்கு பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமீனா? ஆமீன். இந்த ஊழியத்திற்கு நீங்க பனைமரமா இருக்கணும், இந்த சபைக்கு நீங்க பனைமரமா இருக்கணும், இந்த சபைக்கு நீங்க ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தெபோரால் எங்கே குடியிருந்தால் தெரியுமா? பேரீச்ச மரத்தின் கீழே பாம் ட்ரீக்கு குடியிருந்தார். நீங்க நல்ல ஒரு பனைமரமாக பேரீச்ச மரமாக இருந்தால் உங்கள் நிழலிலே அநேகர் தங்குவது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே இந்த
நீதியின் விருட்சங்களாக இந்த வருடத்தில் கர்த்தர் உங்களை நிச்சயமாய் நடத்துவார். கேதுரு மரமாக, அத்தி மரமாக, இந்த ரெண்டையும் நான் பார்ப்பதற்கு நேரம் இல்லை. ஆனால் நீதியின் விருட்சங்களாக கர்த்தர் அதிகமாய் சொன்ன காரியம் ஒலிவ மரம், கேதுரு மரம். கேதுரு மரம் பனை மரத்தை விட உயர்ந்தது, மிகவும் உயர்ந்தது. அத்தி மரம் அது யூதர்களை குறித்தது, இன்றைக்கு நம்மையும் அது குறிக்கும். பனை மரம். 2 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஆலயத்திலே நாட்டப்பட்ட ஒலிவ மரம், நீங்கள் பனையை போல செழிக்கிற நீதியின் விருட்சம். ஆமென். இது யாருக்குன்னா 50வது யூபிலி இயர்ல கர்த்தருடைய விடுதலையை அனுபவிக்கிறவர்களுக்கு. கடந்த காலத்து 49 வருடங்களாக பயங்கரமான வெட்கமாக இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில பல இடங்களிலே நீங்கள் வெட்கப்பட்டு போயிருக்கலாம். அவமானத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கலாம், அவமானத்தை சகித்திருக்கலாம். ஆனால் நீதியின் விருட்சங்களாக கர்த்தர் உங்களை எண்ணுகிறபடினாலே உங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாக இந்த 50வது ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு 2 அத்தனையான பலனை தருவார். உங்கள் லட்சிக்கு பதிலாக கர்த்தர் நல்ல மகிழ்ச்சியை தருவார். உங்கள் பாகத்திலே நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள். அதை சொல்லிட்டு அந்த யூபிலி வருஷத்தினுடைய முடிவான வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எசாயா 61ஆம் அதிகாரம், 61ஆம் அதிகாரம், அதனுடைய 10வது வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டின் நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜூபிலி இயர்னுடைய முடிவு என்ன தெரியுமா? கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிற அனுபவம், பூரிப்பாய் மகிழ்கிற அனுபவம். இதுவரைக்கும் பயங்கரமான சோகப்பாட்டு பாடிட்டு இருந்தோம். சோகப்பாட்டு சில நேரத்தில் தனி ஜெபத்தில் பாடுற பாட்டெல்லாம் என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோகமான பாட்டு. முதல்ல பாட்டை கேட்டோன்னு ஆண்டவர் அங்கிருந்து புறப்பட்டுறாரு. இந்த சோகமான பாட்டை பாடணுன்னா ரிட்டர்ன் ஆயிடுறாரு. ஐயோ, எப்போ பார்த்தாலும் இவங்க வீட்டில் என்ன சத்தம் தான் கேட்குது? ஒரே அழுகின் சத்தம். நான் ஒரே ஒரு எரேமியா தீர்க்கதரிசி தான் உண்டாக்கினேன். ஆனால் இங்கே நிறைய எரேமியா தீர்க்கதரிசிகள், புலம்பலின் தீர்க்கதரிசிகள், அழுகியின் தீர்க்கதரிசிகள், கண்ணீரின் தீர்க்கதரிசிகள். உங்கள் கண்ணீருக்கு பதிலாக இந்த 50th இயர் ஆண்டவருடைய ஊழியக்காரனாகிய நான் பிரகடனம் பண்ணுகிறேன். உங்கள் கண்ணீருக்கு பதிலாக கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவாராக. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 அத்தனையான பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இன்னையிலிருந்து நீங்கள் சாதாரணமானவர்கள். நீங்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று எதற்காக நாட்டினார் ஒலிவ மரத்தை, எதற்காக கேதுரு மரத்தை நாட்டினார், எதற்காக அத்தி மரத்தை நாட்டினார், எதற்காக பனை மரத்தை நாட்டினார் சொன்னால் தம்முடைய மகிமைக்கென்று, நம்முடைய மகிமைக்கென்று இந்த வருஷம் கர்த்தர் உங்களை பயன்படுத்த போறார். இதுவரைக்கும் யாரெல்லாம் தயங்கிட்டு இருந்தீங்களோ, சிலர் பாட்டு பாடுறதுக்கு தயங்குவாங்க, ஊழியம் செய்யறதுக்கு தயங்குவாங்க, ஜெபம் பண்றதுக்கு தயங்குவாங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். நீங்கள் அவருடைய நாமத்தை மகிமைக்காக இங்கே சிலரை கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். இங்கே சிலரை கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். நீங்கள் அவருடைய மகிமைக்காக பயன்படுத்தப்படுவீர்கள். ஜூபிலி வருஷத்தினுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறவர்கள் கர்த்தருடைய நீதியின் விருட்சங்களாக எண்ணப்படுவார்கள். நீங்கள் நீதியின் விருட்சங்கள். எழும்பி நிற்போமா? Thank you Jesus. Hallelujah. இதுவரைக்கும் நீங்க எந்த நிலைமையில இருந்திருந்தாலும் பரவாயில்லைங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் நீதியின் விருட்சம். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின்
உடையும். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை கொடுக்க கர்த்தரனை அனுப்பினார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இந்த 20வது நாளிலே, ஆண்டவரே, நான் ஒரு நீதியின் விருட்சமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய விடுதலையின் வருஷம் பிரசித்தப்படுத்தப்பட்ட பிற்பாடு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் எல்லாரும் கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழும்படியாக கர்த்தர் அவர்களை நீதியின் விருட்சங்களாக மாற்றுகிறார். இதுவரைக்கும் பல காரியங்களிலே நீங்கள் வறண்டு போயிருந்தால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஒலிவ மரமாக பார்க்கிறார். அது சாதாரணமான ஒலிவ மரமாக அல்ல, பச்சையான ஒலிவ மரமாக மாற்ற. இதுவரைக்கும் பல குறைவுகள் எல்லாம் வந்திருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களை எல்லாருக்கும் பயன்படக்கூடிய பனைமரமாக கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் வாயை திறந்து நீங்க இப்ப ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் ஒரு பயனற்ற பாத்திரம் ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் ஒரு பயனற்ற பாத்திரம் ஆண்டவரே, இப்பொழுது என்னை நீர் ஆண்டவரை வணைந்து கொள்ளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் தயவு செய்து நாம ஏதோ பிரசங்கத்தை கேட்டு போறதில்ல, ஆண்டவருக்கு ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா. ஜீசஸ். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா அசைவாடு, அசைவாடு ஆவியான தேவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடு, அசைவாடு ஆவியான தேவா. எல்லாருமாக அசைவாடு, அசைவாடு ஆவியான தேவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடு, அசைவாடு ஆவியான தேவா. ஐயா அசைவாடு, அசைவாடு ஆவியான தேவா. ஐயா அசைவாடு, இன்று அசைவாடு ஆவியான தேவா, இன்று அசைவாடு. போ ஆண்டவரே, நீர் அசைவாடு, ஒவ்வொரு மேலையும் அசைவாடு ஆண்டவரே. ஐயா அசைவான பதரகிரபா ஒரு யஷரந்தரதரத யான தேவா. அசைவாடு, அசைவாடு மாவி யான தேவா, இன்று அசைவாடு, அசைவாடு ஆவியான தேவா, இன்று அசைவார மகபலரா உபஷகந்தரதியார ரிமலகரதரோஷியாலலம் ரிப்ரதரந்தரஷியாலபல
கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு மேலையும் இப்பொழுது அசைவாடு இறங்குவீராக, நீதியின் விருட்சங்களாக மாற்றுவீராக. அசைவாடு ஆவியான தேவா, இன்று அசைவாடு. இதுவரைக்கும் 49 வருடங்களாக இருந்த எல்லா கட்டுகளும் இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே கட்டவிழ்க்கப்படுவதாக, கட்டவிழ்க்கப்படுவதாக. இருதயத்தினுடைய ஒரு கூட்டு போன நிலைமை இப்பொழுது குணமாகும்படி ஜெபிக்கிறேன். ஓ ஹalleluya, ஹalleluya. உங்க வல்லமை, உங்க வல்லமை, உங்க வல்லமை எல்லார் மேலும், எல்லார் மேலும், எல்லார் மேலும் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு உயிர் மீட்சி உண்டாகட்டும். 50வது வருடத்திலே உயிர் மீட்சி உண்டாகட்டும். ஓ உண்டாகட்டும். ஓ அசைவாடு, அசைவாடு மாடு, அசைவாடு மாடு எல்லார் மேலும், எல்லார் மேலும். ஓரா கரமோதரா ஷே ரிபக்கத்துன மோதரா தியானமோனமோ ரிபலா கரந்தரா ஷக்கரமோ ரிபலா ககதததலமோ. ஹalleluya, 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 ஹalleluya. ஹதலஷே ரிபலா மௌடானா மௌஷனா கரதரா Imananandara tiarabau dimina halakyam taroboshe ripramda pyarabau trasakahantana tialalama. Hallelujah, hallelujah, hallelujah. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹalleluya, ஹalleluya. சத்தமாக ஹalleluya, ஹalleluya. ஒரு விசை கூட ஹalleluya, 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 ஹalleluya. இன்றைக்கு கர்த்தர் என்னோடு பேசினார். இந்த ஜூப்ளி இயர்ல கர்த்தரனை நீதியின் விருட்சமாக மாற்றி பயன்படுத்தும்படியாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர் மாத்திரம் உங்கள் வலதுகையை உயர்த்தி காட்டுங்கள். உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த 20வது நாளிலே நீர் பேசின வார்த்தையை கேட்டவர்களிலே உணர்த்தப்பட்டு நான் கர்த்தருக்காக நீதியின் விருட்சமாக இருக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய மகிமைக்கென்று நீதியின் விருட்சம் எனப்படுவேன் என்று. இந்த வருஷத்துல கர்த்தருக்காக, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக ஒரு நீதியின் விருட்சமாக நான் மாற வேண்டும் என்று சொல்லி கையை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய கிருபை இறங்குவதாக, உம்முடைய கிருபை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே 49 வருடங்களிலே அவர்கள் அடைந்த வெட்கம் மாறுவதாக, இலச்சை மாறுவதாக. அவர்கள் மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் இலச்சை அடைவார்களாக. இவர்களோ கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழும்படி கர்த்தர் அவர்களை பலப்படுத்துவீராக. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திலும், ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திலும். ஆண்டவரே, இந்த கார்மெண்ட் இந்தியாவினுடைய இந்த ஊழியத்தை இந்த 50 ஆண்டு காலமாக நீர் ஆண்டவரை பெருக செய்திருக்கிறீர், நீர் வளர்த்து வந்திருக்கிறீர் அப்பா. இன்னும் பெருகும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஒலிவ மரமானது தன்னுடைய வேர்களை பல மைல்கள் வரைக்கும், பல ஆயிரம் மைல்கள் வரைக்கும் அது ஆண்டவரே தன்னுடைய வேலை அனுப்புகிறது போல ஆண்டவர் இந்த 50வது வருடத்திலே ஆண்டவர் இந்த ஜூப்ளி இயர்க்கு பிற்பாடு, இந்த கொண்டாட்டத்துக்கு பிற்பாடு இது தன்னுடைய கிளைகளை ஆண்டவரை இந்தியாவுக்கு பரப்பத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. அருமையான எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் அருமையான ஐயாவுக்காக ஜெபிக்கிறேன், அம்மாவுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, அவர்களை இன்னும் பலப்படுத்தும் அப்பா. உங்க பலத்தினால் இடைக்கட்டு தீர்க்காய்ச்சினால் நிரப்பி ஆண்டவர் கர்த்தர் வருகிற வரையில் ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க பயன்படுத்துவீராக. பாஸ்டர் ஜெரால்டுக்காக, சிஸ்டருக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதிப்பீராக. உங்க கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை கொண்டு
இந்த ஊழியத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் சித்தமைத்திருக்கிறோ அவர்களை கொண்டு நீர் செய்வீராக. கிருபை வரங்களினால் அலங்கரித்து பயன்படுத்துவீராக. கிருபைக்கும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வந்திருக்கிற எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகன மகிமையா உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். தேங்க்யூ. என்னை இந்த 2 நாட்களை அழைத்து பயன்படுத்தினதான அருமையான ஐயாவுக்கு பாஸ்டர் ஜெரால்டாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. கடந்த 2 நாட்களாக நமக்கு ஜூபிலி வருஷத்தின் அந்த முழு நிலைமையும் முழு ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொண்டு வந்த அருமையான பாஸ்டர்களையும் அவருடைய ஊழியத்தையும் அவருடைய சபையாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறவன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அடுத்த வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 3 நாட்களும் நம்முடைய வெளியூரிலிருந்து நம்முடைய ஊழியர் வருகிறார்கள். அதுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். வருகிற வெள்ளிக்கிழமையிலிருந்து 3 நாட்களும் வெளியூர் ஊழியர்கள் வர இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் கண்டிப்பாக அந்த கூட்டங்கள் எல்லாம் கலந்து கொள்ளுங்கள். ஜெபத்தோடு வாருங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.